பண்ண போகிறது சூப்பரான சுவையான பிரெட் அல்வா. பாய் வீட்டு கல்யாணம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது பிரியாணியும் பிரெட் அல்வாவும் தான். அவங்க வீட்டு கல்யாணத்தில் முக்கியமாக இந்த ஸ்வீட் கட்டாயம் போடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்வீட் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் 3 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ் பிரெட்டு. சின்ன சைஸ் பிரெட்டாக தான் 4 அளவுக்கு எடுத்துக்கலாம். சில பேர் இந்த பிரெட் அல்வா செய்யும்போது இந்த ஓரத்தை எல்லாம் வெட்டி எடுத்துருவாங்க. எனக்கு இது இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் வெட்டி எடுக்க போகிறதில்ல. இது பிடிக்காதவங்க இந்த சைட்ஸ் மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு சின்ன சின்ன துண்டுகளாக எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் போடணும். முழுசாக போட்டாலே இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் நான் பாதியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். பாதாம் பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரே மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். முக்கியமான பொருள் வெள்ளரி விதை. கல்யாணங்களில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட் வரணும் அப்படின்னா வெள்ளரி விதை கட்டாயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா சரியாக இருக்கும். பட் ஆனால் நான் இந்த டயபெட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சுகர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கேன். இது யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு இது வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வந்ததில்லை. சுகரும் இன்க்ரீஸ் ஆனது கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட்லாமும் பண்டிகை சமயத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாள் கிழமையில் ஒரு பாயசமோ இல்லை ஒரு கேசரியோ சாப்பிடும்போது, எல்லோரும் சாப்பிடும்போது அவங்க மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறத விட லைட்டாக இந்த சுகர் கலந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அன்னாடம் காஃபி டீ அந்த மாதிரி எப்பவுமே எடுத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை. இது நார்மல் சுகர், இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த சுகர் யூஸ் பண்ணுறதானா இந்த அளவுக்கு பெரிய ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கலந்துப்பேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது டேபிள் ஸ்பூன் அளவு பாருங்கள். இந்த 3 ஸ்பூனே 50 கிராம் அளவுக்கு வருது. இது 100 கிராம் கப்பு இது. ஸோ இதில் பாதி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பொரித்து எடுத்துக்கலாம். மலாய் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பால் சிறு தீயிலே பொங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏடையெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் எண்ணெய் சூடாயிட்ருக்கு, இன்னொரு பக்கம் ஜீராவுக்கு தனியாக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சு வருது. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இது சிம்மிலேயே கொதிச்சிட்ருக்கட்டும். எண்ணெய் சுட்டாச்சு. இப்போ ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ சிம்மிலேயே இருக்கட்டும். அதையும் தாண்டி எண்ணெய் ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சட்டுன்னு செவந்துடும். கடகடன்னு பண்ணி எடுத்துடணும். சட்டுன்னு திருப்பி போடணும். செவந்த ரொட்டி துண்டெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். அளவுக்கு செவக்கிற அளவுக்கு பொரிச்சுக்கணும். மீதம் இருக்கிற பிரெட் துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூடு குறைஞ்சிருக்கு. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சுகர் திக்காகணும், பாகு வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சுகர் கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். ஈவனாக ஒரே மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மலாய்பால் செய்ய முடியல அப்படின்னா கண்டன்ஸ் மில்க் மேட் மாதிரியான கண்டன்ஸ் மில்க் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் அதில் சுகர் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சுகர் சிரப் செய்யும்போது சர்க்கரையோட அளவை குறைச்சி போடணும். பட் எனக்கு இந்த மாதிரி மலாய் பண்ணி சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். சுகர் சிரப்பில் பொரிச்சு வச்சுருந்த பிரெட் துண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். எல்லா ப்ரெட்டுமே இந்த சக்கரை தண்ணியில் ஊறணும். பால் நல்லாவே திக்காயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன்.
இதில் வந்து நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஏற்றி சிம்மிலேயே கொதிக்க விடணும். ரொம்பவும் உடச்சி விட வேண்டாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். பாதாமையும் சேர்த்து கலந்துக்கிறேன். நான் வந்து காஞ்சி திராட்சை வந்து சொல்ல மறந்துட்டேன், அதையுமே இதோட சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை வந்து செவக்க ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். சக்கரை பொங்கலுக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு வந்து முந்திரி திராட்சை வந்து செவக்கக்கூடாது. லைட் ப்ரௌனாக ஆனாலே போகிறோம். இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வெள்ளரி விதை சேர்க்கணும். இது சட்டுன்னு வெடித்து செவக்கிற பொருள்ன்றதால கடைசியாக சேர்க்கணும். பாருங்கள், இந்த சூடுக்கே வந்து கடகடன்னு வெடிக்குது. சிறப்பில் ஊறின இந்த பிரெட்டு துண்டையெல்லாம் வந்து இதோட சேர்த்துக்கணும். இப்போ இதை நெய்யோட நல்லா பரட்டி விட்டுறணும். இந்த டைமில் நம்ம பண்ணி வச்சுருந்த இந்த மலாயையும் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு ஏடு வந்திருக்குன்னு. இந்த ஏடு வந்து இந்த பிரெட் அல்வாவுக்கு கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து மறுபடியுமே அடுப்பை வந்து ஏற்றிட்டேன். இப்போ சிம்மிலேயே இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கிளறி விடலாம். பிரெட்டு வந்து ரொம்பவுமே ஊறி மசிஞ்சு போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு பார்த்திங்களா, பாதி துண்டுகளாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக குழஞ்சிடக்கூடாது. அடுப்பை சிம்மிலேயே வச்சு அந்த ஹீட்லேயே வச்சுருக்கும்போது பார்த்திங்களா, அந்த நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னுமே பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு பொறுமையாக கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ஹல்வாவும் நல்லா வந்து செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு சுருளாக வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ செம்ம டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக பிரெட் அல்வா செய்து முடிச்சாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கல்யாண வீட்டில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருமோ அதே அளவுக்கு அதே டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.